நம்மளுக்கு ஒரு சென்சேஷன் ஸ்டிமுலேட் ஆகும்போது ஒன் ஆர் டூ மோட்ஸ் ஆஃப் சென்சேஷனை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சினஸ்தீசியா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பெஷலா வந்து லிட்ரேச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அப்ளை டு டிஸ்கிரிப்ஷன்ஸ். அதாவது எதுக்கு அப்ளை பண்றாங்க சினஸ்தீசியானாலே இட் இஸ் சைக்காலஜில வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்சேஷனை சொல்றாங்க. ஒரு சென்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும், அதர் டூ ஆர் மோர் சென்ஸ் ஆஃப் ஸ்டிமுலேஷனை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சைக்காலஜில சொல்றாங்க. லிட்ரேச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா இட் அப்ளை டு டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. ஸ்பெஷலா மோட் ஆஃப் சென்சேஷன் பத்தி நம்ம சொல்லும் போது அதை டிஸ்கிரைப் பண்ணுவோம் இல்லையா, அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு அப்ளை பண்ற டேர்ம் தான் வந்து இட் இஸ் கால்டு சினஸ்தீசியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா கலரை வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரா நம்ம சவுண்ட்ஸ் கொடுப்போம். தென் ஆர்டர் சொல்லும் போது கலர்ஸ், தென் சவுண்ட்ஸ் டு ஆர்டர்ஸ், இந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி கொடுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பீக் ஆஃப் லவுட் கலர்ஸ்னு சொல்றோம். ஸ்பீக் ஆஃப் லவுட் கலர்ஸ் ஆக்சுவலா வந்து ஸ்பீக் ஆஃப் லவுட் சவுண்ட்ஸ் தான். தே ஆர் கேரக்டரைசிங் இன்டு கலர். கலருக்கு வந்து அது ஸ்டிமுலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. பிரைட் சவுண்ட்ஸ், பிரைட் கலர்னு சொல்லுவோம், பிரைட் சவுண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வீட் மியூசிக். ஸோ இந்த மாதிரி கலரை வந்து சவுண்ட்ஸோடையும், ஆர்டரை வந்து கலர்ஸோடையும், சவுண்ட்ஸ் டு ஆர்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸ்டிமுலேட் பண்றதுக்கு, அந்த சென்சேஷனை மீன் பண்றதுக்கு நம்ம அப்ளை பண்ற டிஸ்கிரிப்ஷனல் வேர்டா தான் சினஸ்தீசியாவை லிட்ரேச்சர்ல பாக்குறோம். ஓகே. A complex literary instance of synesthesia is also called sense transference or sense analogy. So ஒரு காம்ப்ளெக்ஸான லிட்ரரி எக்ஸாம்பிள் ஆஃப் சினஸ்தீசியாவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சென்ஸ் டிரான்ஸ்பரன்ஸ். சென்ஸ் டிரான்ஸ்பரன்ஸ்னு சொல்லலாம், ஆர் சென்ஸ் அனாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளா ஷெல்லியோட சென்சிட்டிவ் பிளான்ட் அண்ட் கீட்ஸோட ஓட் டு நைட்டிங்கேல எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஓட் டு நைட்டிங்கேல பாத்தீங்க அப்படின்னா லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டேஸ்டிங் ஆஃப் ஃப்ளோரா and the country green, dance and the provincial song and sunburnt mirth. So இதுல வந்து டேஸ்டிங் ஆஃப் சைட், கலர், மோஷன், சவுண்ட் இதெல்லாம் வந்து அந்த சென்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. சீயிங் சென்ஸ், சைட், மோஷன், சவுண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான சென்சேஷனை வந்து சொல்றது வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சினஸ்தீசியா அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் திஸ் இமேஜரி? சினஸ்தீசியாவோட யூசஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it was made by poets ever since Homer. Homeroda period lende they are using this imagery. Frequently it was used in romantic period and later 19th century. It was especially exploited by French symbolists of the middle later 19th century. இது எக்ஸ்பெஷலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொமான்டிக் பீரியட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. தென் லேட்டர் ஆன் 19th century, then it was exploited by French symbolists during the middle later 19th century. அதுல வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ், தென் எ பிளாக், இ ஒயிட், ஐ ரெட், யூ கிரீன், ஓ ப்ளூ. ஸோ இந்த மாதிரி வவல் சவுண்ட்ஸ், அதாவது கலர் ஆஃப் வவல் சவுண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் சினஸ்தீசியா. சினஸ்தீசியா அப்படிங்கிறது ஒரு சென்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்றது. ஓகே. ஒன்லி ஒன் சென்ஸ் இஸ் பீயிங் ஸ்டிமுலேட்டட். டூ ஆர் மோர் மோட்ஸ் ஆஃப் சென்சேஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒன் சென்ஸ் மட்டும் ஸ்டிமுலேட் ஆகிறது. அதுதான் வந்து சைக்கலாஜிக்கலா இட் இஸ் கால்டு சினஸ்தீசியா. லிட்ரரிக்கலா நம்ம அப்ளை பண்ணும்போது, லிட்ரலா அப்ளை பண்ணும்போது இட் இஸ் இட் யூஸ்டு ஃபார் டிஸ்கிரைபிங் மோட் ஆஃப் சென்சேஷன். ஓகே. அதுக்காக யூஸ் பண்ற அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் என்னன்னு சொல்றாங்க, சினஸ்தீசியான்னு சொல்றாங்க.